இந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோ என்னென்ன டாப்பிக்கை ரிலேட் பண்ணி இந்த டெஸ்ட் கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லெட்டர் சீரீஸ் சொல்லுவாங்க. சரியா, எழுத்துக்களின் தொடர் வரிசை. இப்போ நமக்கு அடுத்து ரெண்டாவது இது என்ன அப்படின்னா அனாலஜின்னு சொல்லுவாங்க. அனாலஜின்னா ஒப்புமைன்னு சொல்லுவாங்க. சரியா, அது ரிலேட்டடான கொஸ்டின் இருந்துச்சு. அடுத்து மூணாவதா என்ன இருந்துச்சு அப்படின்னா கணித குறியீட்டு செயல்கள், அதாவது மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. இந்த 3 டாபிக்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 செம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டெஸ்ட் வச்சோம். அதோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். சரியா, நல்லா கவனமாக பாருங்க, கண்டிப்பாக புரியும். என்னென்ன விஷயங்கள்லாம் ஒவ்வொரு கொஸ்டின்லேயும் நான் என்னென்ன விதமாக சொல்கிறேன் அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க. சரியா, மேக்ஸிமம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மொத்தம் 25 கொஸ்டின் மேக்ஸ் அப்படிங்கும்போது இப்போ வர வர என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ரீசனிங் கொஸ்டினை நமக்கு என்ன பண்ணியிருக்கான், ஸ்ட்ராங் பண்ணியிருக்கான். அப்போ ரீசனிங் கொஸ்டின் கண்டிப்பாக நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ ரீசனிங் கொஸ்டின் இல்லாமல் நம்ம மேக்ஸ் எடுத்துக்கலாம். ஆனால் 25 அவுட் ஆஃப் 25 ரீசனிங் கொஸ்டின் இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா வரக்கூடிய தேர்வுகளில் நம்ம என்ன பண்ண முடியாது, டெஸ்ட் எழுத முடியாது. அதனால் மேக்ஸையும் நல்லா கவனமாக பார்த்துக்கணும், ரீசனையும் கவனமாக பார்த்துக்கணும். சரியா, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். பாப்பமா பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கேள்வி 1 முதல் 10 வரை விடுபட்டதை காண்க சொல்லியிருக்காங்க. சரியா, இதில் என்ன அப்படின்னா கொஸ்டின் விடுபட்ட, அதாவது லெட்டர் சீரீஸ் சொன்னோம்ல, அப்போ எழுத்துக்களோட தொடர் வரிசை என்ன இருக்கும் அப்படின்னா விடுபட்ட கோடு கொடுத்துருக்காங்க, அதில் என்ன லெட்டர் வருது அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்சர். சரியா, இதில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த லெட்டர் சீரீஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஏலேருந்து இசட் வரைக்கும் உள்ள லெட்டர்ஸோட நம்பர் தெரிஞ்சிருக்கணும். சரியா, லெட்டர்ஸோட நம்பர் தெரிஞ்சுது அப்படின்னா இந்த லெட்டர் சீரீஸை நம்ம பார்த்த உடனே போட்டுக்கலாம். நம்ம போன உடனே எக்ஸாமில் போன உடனே வேகமாக ஏலேருந்து இசட் வரைக்கும் நான் எழுதி வைப்பேன் சார் அப்படிங்கிறது ஒரு பிரயோஜனம் இல்லாதது. சரியா, அதனால நம்பர்ஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். திடீர்னு எஸ்ன்னு கேட்டால் 19, எக்ஸ்ன்னு கேட்டால் 24, ஜேன்னு கேட்டால் 10, ஹச்ன்னு கேட்டால் 8, என்னன்னு கேட்டால் 14, இந்த மாதிரி ஐன்னு கேட்டால் 9, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா திரும்ப திரும்ப மெமரி பண்ணிக்கணும். சரியா, நீங்கள் எப்படி ஞாபகம் வைப்பீங்களோ வச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரம் நம்ம இதிலேயே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏலேருந்து இசட் வரைக்கும் நம்பர்ஸை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி யூடியூப்பில் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். சரியா, முன்ன பழைய வீடியோ போட்டிருக்கோம், பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா, பாருங்க, இப்போ நம்ம அது ரிலேட்டடாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், சொல்ல போகிறோம். அப்படி சொல்கிறது என்னன்னா நமக்கு கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும். சரியா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க, ஹச் ஐ கே என், இந்த இடத்துல நமக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்மலாம் எப்படி கொஸ்டினை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா 4 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று வரப்போகுது. ஹச்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட நம்பர் என்னன்னு பார்க்கணும். ஹச்ன்னா எத்தனை, 8ன்னு அர்த்தம். சரியா, ஹச்சுங்கிறது எத்தனை, 8ன்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, ஐங்கிறது எத்தனை, 9ன்னு அர்த்தம். நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஈஸியாக போட்டுடலாம். அடுத்து கேங்கிறது எத்தனை, 11ன்னு அர்த்தம். என்னங்கிறது எத்தனை, 14ன்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல வர்ற நம்பர் என்ன வரப்போகுது, அதுக்குள்ள லெட்டர் என்ன, இது தெரிஞ்சா போதும். பாருங்க, 8க்கும் 9க்கும் இடையில எதுவுமே இல்லை, அப்படிதானே? சரி, 9க்கும் 11க்கும் இடையில என்ன இருக்கு, இப்போ பாருங்க 9, இங்க 11. இப்போ இதுல எத்தனை நம்பர் கூடி இருக்கு பாருங்க, இதுல 2 நம்பர் கூடி இருக்குன்னு அர்த்தம். அடுத்து இங்க எத்தனை நம்பர் கூடி இருக்கு, ஆக்சுவலா 8க்கும் 9க்கும் எத்தனை, 1 கூடி இருக்கு. 9க்கு 11க்கு எத்தனை, 2 கூடி இருக்கு. 11க்கு 14க்கு எத்தனை, 3 கூடி இருக்கு. அப்ப அடுத்து கண்டிப்பா என்ன கூடணும், 4 கூடணும். 4 கூடிச்சுன்னா அந்த லெட்டர் எத்தனை வரும், 18ன்னு வரும். அப்ப 18க்குள்ள லெட்டர் என்ன அப்படிங்கிறது 6. அப்ப 6 தான் ஆன்சர். சரி, இப்படி போட்டா ஈஸியா வந்துடும். நம்ம ஏபிசிடி எடுத்து நம்ம எழுதி வச்சுட்டு இந்த ஹச்சு அடுத்து இந்த லெட்டர் இங்க இருக்கு இப்படி எண்ணி பார்க்கவே தேவையில்லை. இது ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஒரு 10 செகண்ட்ல போட்டுடலாம். புரியுதா? அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன, 6 அப்படின்னு அர்த்தம். 6ங்கிறது 18. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க. அப்போ லெட்டர் சீரீஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏபிசிடி 26 லெட்டர் தெரிஞ்சுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், சீக்கிரம் பார்த்த உடனே ஏதோ ஒரு லாஜிக்கை யூஸ் பண்ணி போட்டிருக்கான் அப்படிங்கிறத நம்ம படிக்கலாம். சரியா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இசட் டேஷ் டி டேஷ் என் டேஷ் ஹச் டேஷ் பி
அப்போ இந்த விடுபட்ட கோட்ல என்னென்ன லெட்டர்ஸ் வருது இதை தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஆப்ஷன்ல இருந்தெல்லாம் எதுவுமே நம்ம எல்லாம் போக முடியாது. நம்ம டைரக்டா நமக்கு ஒண்ணே ஒன்று தெரியும். என்ன தெரியும்? இந்த லெட்டருக்கு எனக்கு என்ன நம்பர்னு தெரியும். என்ன நம்பரு? 26. அதை நம்ம போட்டுருவோம். சரியா? டீனா 20, என்னா 14, ஹச்னா 8, பின்னா 2. சரியா? இப்போ ஏதோ ஒரு லாஜிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த லாஜிக்கை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்க, நல்லா என்ன லாஜிக் இருக்கு? நம்பரை பாருங்க. 2, 8, 14, 20, 26 எத்தனையா கூடி இருக்கு? 6 6 கூடி இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒன்று எத்தனை கூடி இருக்கு? 6 6 6 6 அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதா? அப்போ ஒன்று நமக்கு என்னன்னா ஈவனா 6 கூடி இருக்குன்னு அர்த்தம். சரி, இப்போ என்ன வரும் அப்படின்னா இன்னொரு விஷயம் நல்லா கவனிச்சு பாருங்க. ஏபிசிடி நார்மலாக பாருங்க, ஏபிசிடியை இசட்ல ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. அதுவும் ஒரு லாஜிக் நம்ம தெரியும். ஒன்று இசட்ல இருந்து ஏ இப்படி எழுதியிருக்காங்க. இது ஒரு லாஜிக் இருக்கு. அடுத்து 6 6 டிஃபரன்ஸ் 6 இருக்குன்னு அர்த்தம். சரியா? அப்போ இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. இங்க இருந்து நம்ம எழுதும்போது இப்போ நம்மளோட ஆப்ஷனை பார்ப்போமா? ஆப்ஷன்ல எப்படி இருக்கு பாருங்க. இங்க எல்லா ஆப்ஷன்லையுமே பார்த்தீங்கன்னா கடைசி ஈ தான் இருக்கு. அப்போ நமக்கு கண்டிப்பா இந்த லெட்டர்ல என்ன வரும்? ஈ தான் வரும். நமக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சுல, இப்படிதான் எடுக்கணும். அப்போ இங்க கடைசி ஆப்ஷன்ல ஈ இருக்கிறதுனால இங்க கன்ஃபார்மா என்ன வரும்? ஈ தான் வரும். அப்போ ஈயோட லெட்டர் என்ன சார் அப்படின்னா 5. இப்போ பாருங்க, ஒரு லாஜிக் யோசிச்சு பார்ப்போமா? அடுத்து பாருங்க, கடைசி லெட்டருக்கு முந்தின லெட்டர் என்ன இருக்கு? இங்க கே தான் இருக்கு. அப்போ இங்க கண்டிப்பா என்ன வரும்? கே தான் வரும். ஓகேவா? எப்படி லாஜிக் எடுக்கிறோங்கிறத புரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்து பாருங்க, இங்க கியூ இருக்கு, இங்க ஆர் இருக்கு. அப்போ இங்க கியூ வரணும், அப்படி இல்லைன்னா ஆர் வரணும். எப்படி லாஜிக் எடுத்திருக்காங்க பார்ப்போம். இப்போ கேவோட லெட்டர் நம்பர் என்ன? 11. இப்போ பாருங்க, இது எதுவும் லாஜிக் இருக்கா பாருங்க. 2 5 8 11 14 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. 2 கூட 3 கூட்டினா 5, 5 கூட 3 கூட்டினா 8, 8 கூட 3 கூட்டினா 11, 11 கூட 3 கூட்டினா 14. அப்போ அதே லாஜிக் தானே இங்கேயும் வரப்போகுது. அப்போ 14 கூட 3 கூட்டினா 17ன்னு அர்த்தம். அப்போ 17க்குள்ள நம்பர் என்ன அப்படின்னா 17க்குள்ள நம்பர் கியூ தான். அப்போ கண்டிப்பாக இந்த 2 ஆப்ஷன் வராது. நான் எப்படி எடுக்கிறேங்கிறது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். புரியுதா? சரி, அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல என்ன வரப்போகுது? கியூ வருது. ஃபர்ஸ்ட்ல என்ன வருதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ 17 கூட 3 கூட்டினா 20, 20 கூட 3 கூட்டினா எத்தனை? 23. அப்போ 23ஓட லெட்டர் என்ன சார் அப்படின்னா டபிள்யூ. அப்போ இதுதான் ஆன்சர். அப்போ இதுக்கு லாஜிக்கு இது. புரியுதா? அப்போ செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏன்னு அர்த்தம். சரி, எப்படி எடுத்தீங்கன்னா இப்போ நம்ம எப்படி சொன்னோம்? நல்ல லைன் பை லைனாக நம்ம சொல்லியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும். சரியா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு லாஜிக் மாதிரி நம்ம வச்சுருக்கோம். பாருங்க. மூணாவது கொஸ்டின் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மூணாவது கொஸ்டின் எப்படி சார் ஆன்சர் பண்ணலாம்னா ஒன்றே ஒன்று தான் தெரியும். என்ன தெரியும்? லெட்டருக்கு நம்பர் தெரியும். புரியுதா? அது தெரிஞ்சால் நம்ம எப்படி போடணுங்கிறத நம்ம போடணும். அதை வச்சு மட்டும் வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? லெட்டர் சீரீஸை ஃபுல்லாக போட்டுடலாம். சரி, பாருங்க. மூணாவது கொஸ்டின் பார்ப்போமா? என்ன கொடுத்துருக்கு பாருங்க. SCD TEF UGH -WKL. சரியா? இந்த மாதிரி உள்ளதுக்கு நம்ம நம்பரே எழுதிடுவோமே. இது எத்தனை? 19, இது 3, இது Dனா 4, இது T 20 20, இது 5, அடுத்து இது Fனா 6, Uனா 21, Gனா 7, Hனா 8, Wனா 23, Kனா 11, Lனா 12. எனக்கு தெரிஞ்சது இதுதான். சரியா? இப்போ என்ன லாஜிக்னு பார்ப்போமா? பாருங்க, இங்க 19 இருக்கா, இங்க 20 இருக்கா, இங்க 21 இருக்கா. அப்ப கண்டிப்பா இங்க என்ன வரணும்? 22 வரணும். அதான் இங்க 23. புரிஞ்சுதா? இப்படி எடுத்தா போதும். சரி, எனக்கு லெட்டருக்கு நம்பர் தெரியும் சார்னா உடனே ஆன்சர் போட்டுடலாம். அப்ப 22 வரக்கூடிய 22ஓட லெட்டர் என்ன? வி. அப்ப இதுதான் ஆன்சர். வேற எதுவுமே நம்ம செக் பண்ண வேண்டாம்.
ஏன்னா 3 ஆப்ஷன் வேறு வேறு தானே இருக்குது. அப்போ எதுவுமே நம்ம என்ன பண்ண வேண்டாம், செக் பண்ண வேண்டாம். அப்போ இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சின்னு அர்த்தம். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்கள், சிம்பிளாகவே முடிஞ்சிருச்சு. சரி, இந்த கொஸ்டினை பாருங்க. இந்த கொஸ்டின் எப்படி கொடுத்துருக்கான் பாருங்க. இங்க என்ன இருக்கு? ஏ இருக்கு, இங்க பி, இங்க என், சி, டி. சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன லாஜிக் கொடுத்துருக்கான்னு லைட்டா யோசிச்சு பாருங்க. அப்படி இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சது சார் நம்பர் தான் தெரியும் அப்படின்னா நம்பரை போட்டுருங்க. 1 2 14. சரியா? அடுத்து 3 4, அடுத்து 15, அடுத்து 5 6, அடுத்து 16. சரியா? இப்போ பாருங்க, இங்க என்ன இருக்கு? 1 2 இருக்கு, இங்க என்ன இருக்கு? 3 4 இருக்கு, இங்க என்ன இருக்கு? 5 6 இருக்கு. அப்போ இங்க என்ன வரணும்? 7 8 வரணும். கரெக்டா? புரியுதா? பாருங்க, அப்படியே தான் கொடுத்துருக்கேன். 1 2 3 4 5 6, அடுத்து 7 8 வரும். 7ஓட லெட்டர் என்னன்னா ஜி, 8ஓட லெட்டர் என்னன்னா ஹச். அப்போ பாருங்க, ஜிஹெச் 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 ஹெச். அவ்வளோதான், இந்த ஆப்ஷன் வராது. அடுத்தது பார்ப்போமா? 14 இருக்கு, 15 இருக்கு, 16 இருக்கு, இங்க என்ன வரணும்? 17 வரணும். அப்போ 17ஓட லெட்டர் பார்த்தீங்கன்னா கியூ தான் 17. அப்போ இதுதான் ஆன்சர். அப்போ இந்த ஆப்ஷனுக்கு இதான் ஆன்சர். பாருங்க, எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. நம்ம எதுவுமே யோசிக்கவே தேவையில்லை. ஒரே ஒரு லாஜிக் தான், லெட்டருக்கு நம்பர் என்ன கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அதே மாதிரி தான். அடுத்த கொஸ்டின் எப்படி சார் செய்யணும்னா, அதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்பரை போடுங்க. அதில் ஒரு லாஜிக் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும். 1 2 2, அடுத்து 4 3, அடுத்து 6, அடுத்து 4, அடுத்து 8, அடுத்து 5. சரியா? இல்லை ஏதாவது லாஜிக் கிடைக்குதா பாருங்க. ஒன்று 2 2 4 3 6 எதுவுமே லாஜிக் தெரியலை, அப்படிதானே? சரியா? அப்போ வேற ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கலாம். என்ன லாஜிக் இருக்கும் பாருங்க. இப்போ பாருங்க, இது ஒரு லாஜிக் இருக்கு பாருங்க. 1 2 3 4 5, அடுத்து ஒரு லெட்டர் விட்டு இங்கே என்ன வரும்? 6 வரும். அப்போ ஃபஸ்ட்டு சேமாக ஒரே லைனில் பார்க்குறோம். லாஜிக் இல்லைன்னா ஒரு லெட்டர் விட்டு ஒரு லெட்டர் பார்க்கும்போது அந்த லாஸ்ட்டில் 6 வரும். 6 வர்றதுக்குள்ள ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இது 6, இது 6. அப்போ இது வராது. பாருங்கள், எலிமினேட் பண்ணியாச்சு. அடுத்து பார்ப்போமா? இதை பாருங்கள், 2 2 2ஆக கூடியிருக்கு. 2 4 6 8, இங்கே என்ன வரும்? 10 வரும். அப்போ 10 அப்படிங்கிறது ஜே தான் 10. அப்போ பாருங்கள், ஜே தான் 10. அப்போ இதான் ஆன்சர். இவ்வளோ சிம்பிளாக சொல்லியாச்சு பாருங்க. நம்ம இதுக்காக எழுதி ஏலேருந்து இசட் வரைக்கும் நான் எழுதி உட்காந்து ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து நம்ம போடவே வேண்டான்னு சொல்கிறேன். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? சரி, இந்த கொஸ்டின் ஒரே லாஜிக் தான், சொன்ன மாதிரி தான். எழுதிருங்க. இது 25, இது எத்தனை? 2, இது 20, அடுத்து இது 7, இது எத்தனை? 15. இப்போ என்ன லாஜிக் பார்ப்போமா? இங்கே 25 இருக்கு, இங்கே 20 இருக்கு, இங்கே 15 இருக்கு. ஏன்னா ஒரு லெட்டர் விட்டு ஒரு லெட்டர் இருக்கு. அப்போ இங்கே ஒரு லெட்டர் விட்டு அடுத்து இங்கே என்ன வரும் அப்படின்னா 15 இருக்கா, அங்கே 10 வந்திருக்கும். சரியா? 10க்குள்ள டேஷ் நம்ம கொடுக்கல, அதை விட்டுருங்க. வேற என்ன லாஜிக் எடுத்து பாருங்க. இந்த நம்பருக்கு லாஜிக் பாருங்க. 5 கூட்டியிருக்காங்க, அடுத்து இதில் 5 கூட்டினா 7 5 எத்தனை? 13ன்னு அர்த்தம். அப்போ 13ஓட லெட்டர் என்னன்னா எம்னு அர்த்தம். புரிஞ்சுதா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு லெட்டர் விட்டு ஒரு லெட்டரு 5 கம்மி பண்ணி போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 5 கூட்டி போட்டிருக்காங்க. இதுதான் வித்தியாசம். அப்போ எம்முங்கிறது இது ஆன்சர். அப்போ எம் தான் ஆன்சர். ஓகேவா? இப்போ இதுக்கு ஆன்சரு ஆப்ஷன் பின்னு. புரிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா?
சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த மாதிரி ஒரு 3 லெட்டராக வருதுன்னு வச்சுக்கிடுவோமே. இதுக்கு நீங்கள் உட்காந்து ஃபஸ்ட்டு நம்பர் போட்டோம்னா நிறைய போடணும், அதுக்கு டைம் வேஸ்ட்டு தானே. இப்போ நம்ம லாஸ்ட்லேயே ஒரு சமுக்கு அப்படி தான் போட்டோம். அது போடாமல் வேறு ஏதோ லாஜிக் இருக்கான்னு பாருங்கள். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு லெட்டரை செக் பண்ணணும். எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் லெட்டரை செக் பண்ணுங்கள், அடுத்து எல்லாத்துலேயும் செகண்ட் லெட்டரை செக் பண்ணுங்கள், அடுத்து எல்லாத்துலேயும் 3வது லெட்டரை செக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், பி இருக்குது, ஓ இருக்குது, என் இருக்குது, எம் இருக்குது, எம்என்ஓபி. அப்போ இதுக்கு முன்னே என்ன வந்திருக்கும்? எல் வந்துடும். எல்எம்என்ஓபி. ஓகேவா? அப்போ எல் வர ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 4மே எல் வருது. சரியா? அடுத்து பாருங்க, எம்மு இங்கே என் வரல, ஆனால் ஓ வந்திருக்கு. இங்கே பி வரல, ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு? கியூ வந்திருக்கு. இங்கே ஆர் வரல, அடுத்து என்ன வந்திருக்கு? எஸ் வந்திருக்கு. இங்கே டி வராது, அடுத்து யூ வரும். அப்போ யூஆர் ஆப்ஷன் ஒன்று தானே. பாருங்கள், புரிஞ்சுதா? இல்லை சிம்பிளாக முடிஞ்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரியே நம்ம என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணலாம்னு சொல்கிறேன். எடுத்த உடனே இப்படி 3 இருக்கிறதுக்கு போய் நம்பர் நம்ம எழுத வேண்டாம், அந்த லெட்டரை பார்த்தீங்கன்னாலே தெரியும். புரிஞ்சுதா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இப்போ இது என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ போன சம் மாதிரி தானே, அதே மாதிரி பார்ப்போமா? டி சி வரல, டி இ வரல, எஃப் ஜி வரல, அடுத்துங்க என்ன வரும்? ஹச் வரும். இப்போ ஹச் வர ஆப்ஷனு இந்த 3 ஆப்ஷன். அடுத்து பார்ப்போமா? லாஸ்ட் ஆப்ஷனை பாருங்களேன். சரியா? லாஸ்ட் ஆப்ஷனை செக் பண்ணி பார்ப்போம். ஏன் லாஸ்ட் ஆப்ஷனை ஏன் செக் பண்ணக்கூடாதுன்னா, லாஸ்ட் ஆப்ஷனை பாருங்கள், 3மே ஜி தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஜி தான் வரும். அப்போ சென்டரில் உள்ள செக் பண்ணுவோமா? பாருங்கள், இங்கே எக்ஸு ஒய்இ இசட்டு. அப்போ எக்ஸுக்கு முன்னாடி என்ன வரும்? டபிள்யூ வருமா? அப்போ டபிள்யூ, அப்போ இதுதான் ஆன்சர். பாருங்கள், வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட். அப்போ இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் பின்னு. புரிஞ்சுதா? ஓகேவா? அடுத்த கொஸ்டின். இந்த லெட்டர் சீரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம முதல்ல ஒரு டைப் பார்த்தோமா, இந்த மாதிரி ஒரு டைப்பில் கேட்பாங்க கொஸ்டின். சரியா? அது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, ஒன்று கண்டினியூவான லெட்டராக கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா இடையில ஏதாவது நம்பர் விடுபட்டிருக்கலாம், லெட்டர் விடுபட்டிருக்கலாம், அப்படி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வேற ஒரு மெத்தட் இருக்கு. எப்படி மெத்தடுன்னா, இந்த மாதிரி ஒரு மெத்தட். சரியா? இந்த மாதிரி மெத்தட் கொஸ்டின்லாம் வரும். இந்த மாதிரி மெத்தட் கொஸ்டின் எப்படி சார் போடணும் அப்படின்னா, லாஸ்ட்டாக நம்ம போட்டது இது என்னென்னா, ஒன்லி ஏபிசிடியை மாற்றி 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 கொடுத்து பண்ணணும். சரியா? இதை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி போடணும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லாஜிக் வந்துச்சுனாலே ஃபஸ்ட்டு லெட்டர்ஸை எண்ணணும். எண்ணி பார்ப்போமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. பாருங்கள், மொத்தம் 12 வந்து. இந்த 12 எப்படிலாம் பிரிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி வர சமுக்கு இப்படி தான் எண்ணிடணும், டைரெக்டாக எண்ணிட்டு ஆன்சர் வரும். இதை எப்படிலாம் பிரிங்க? 3 3 3 3 இப்படி பிரிக்கலாம். 4 4 4ன்னு பிரிக்கலாம். 6 6ன்னு பிரிக்கலாம். பாருங்கள், கூட்டி பார்த்தா எத்தனை வரும்? 12 வரணும். அப்போ ஏதோ இந்த மாதிரிலாம் நம்ம பிரித்து ஏதோ ஒரு லாஜிக்கை யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் இதோட கொஸ்டின். சரியா? பார்ப்போமா? ஃபஸ்ட்டு இந்த 6 6ஆக பிரித்தது பார்ப்போமா? பாருங்கள், 2 இங்கே ஒரு 5 6. சரியா? இப்போ பாருங்கள், இந்த இடம் 6 6ஆக பிரித்ததை நான் சொல்கிறேன். இந்த 6 6ஆக பிரித்தது எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட்டு 6 என்ன இருக்கோ அடுத்தது அதே 6 இருக்கும் லெட்டர்ஸ். அதே அப்படி இல்லைன்னா 4 4ஆக பிரித்தது ஃபஸ்ட்டு 4 என்ன இருக்கோ அதே 4 லெட்டர் அடுத்ததில் இருக்கும். 3 என்ன பிரித்தோமோ 3 3 3 ஈக்குவலாக சமமாக இருக்கும். இதை எப்படி சார் 6 6ஆக பிரித்ததை நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, இங்கே கடைசி 6ல் ஆறாவது லெட்டர் என்ன இருக்குது? டேஷ். இங்கே என்ன இருக்குது? பி இருக்குது. அப்போ ஒருவேளை இந்த இடத்துல நம்ம பி வரலாம், வரும்னு சொல்லலை, வரலாம். அதுக்கு முன்ன உள்ள லெட்டர் பார்ப்போமா? இங்கே என்ன இருக்குது? ஏ இருக்கு. இங்கே என்ன இருக்குது? ஏ இருக்கு. புரியுதா? அப்போ சமமாக வருதுல்ல. அப்போ இது ஒரு லாஜிக்காக இருக்கலாம். அப்போ அதுக்கு முந்தின லெட்டர் இங்கே என்ன இருக்குது? இங்கே பி இருக்கு. அப்போ இங்கே என்ன வரலாம் அப்படின்னா பி வரலான்னு அர்த்தம். புரியுதா? பி வரலாம். அப்போ இதில் கடைசி லெட்டர் இங்கே என்ன வரலாம்? பி வரலாம். ரைட். இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள லெட்டர் என்ன இருக்குது பாருங்கள்? ஏ இருக்கு. அப்போ இங்கே என்ன இருக்குது? ஏ இருக்கு. அப்போ பாருங்கள்,
ஏபி ஏபி, இங்கே ஏபி ஏபி, கரெக்டாக வருதா? அப்போ இது கூட லாஜிக்காக இருக்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள லெட்டர் என்ன இருக்குது? பி இருக்குது. அப்போ இங்கேயும் பி வரலாமா? புரியுதா? இப்போ பாருங்க, இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்போ இங்கே என்ன வரும்? ஏ வரும். இங்கே என்ன வரும்? ஏ வரும். இப்போ பாருங்க, ஏபி 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 ஏபி. அப்போ இதுதான் இதோட லாஜிக். அப்போ எப்போதுமே நமக்கு கொடுத்துருக்கத பெரிய நம்பரை தான் நம்ம எடுத்து ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை எனக்கு இப்படி வர்றது அந்த பக்கமும் வராமல் இருந்துச்சு அப்படின்னா அடுத்து 4 நாளாக பிரித்து செக் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா 3 3ஆக செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அப்போ பாருங்கள், ஏபி பி, ஏபி பி, ரைட்டு. அடுத்து ஏபி. அப்போ இதுதான் ஆன்சர். இது வராது, இது வராது, இது வராது. புரிஞ்சுதா? பாருங்கள், சிம்பிளாக போட்டாச்சு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இப்போ இந்த சம்மை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்களா என்ன பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணி பார்க்கணும். போடக்கூடாது. இப்போ பாஸ் பண்ணிவிட்டு நீங்களாக என்ன பண்ணுங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். சரியா? இது அதே மாதிரி பிரிப்போமா? 2 4 6 8 10 12. இதுவும் 12 தான் இருக்குண்ணே. அப்போ 6 6ஆக ஃபஸ்ட்டு பிரித்து பார்ப்போமா? பாருங்கள், 2 4 6, 2 4 6. சரி, இப்போ பாருங்கள், இதோட ஃபஸ்ட்டு லெட்டர் என்ன இருக்குது? ஏ இருக்குது. இங்கே ஃபஸ்ட் லெட்டர் என்ன இருக்குது? ஏ இருக்குது. அப்போ ஒரு வேளை கரெக்டாக கூட இருக்கலாம். சரி, மற்ற லெட்டரை நம்ம செக் பண்ணணும். அதான் நம்மளோட வேலை. இங்கே 2வது லெட்டர் என்ன இருக்குது? பி இருக்குது. அப்போ இங்கே 2வது லெட்டர் பி வரலாம். வரும்னு சொல்லலை, வரல, வரலாம். 3வது லெட்டர் டேஷ், 3 டேஷ். அடுத்து 4 இங்கே என்ன இருக்குது? ஏ இருக்குது. அப்போ இங்கே ஏ வரலாம். அடுத்து இங்கே 5 என்ன இருக்குது? பி இருக்குது. இங்கே 5 என்ன இருக்குது? பி இருக்கா? அப்போ கரெக்டாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். இங்கே என்ன இருக்குது? ஏ இருக்குது. அப்போ இங்கே ஏ வரலாம். புரியுதா? இப்போ பாருங்க, ஏதாவது லாஜிக் இருக்கா பார்ப்போமா? இதில் 3வது லெட்டர் என்ன இருக்குது? பியா? சாரி, 3வது லெட்டர் என்னன்னே நமக்கு தெரியாதுல்ல. லாஜிக் நம்ம கண்டுபிடிக்கல. மற்றெல்லாம் தானே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? ஏபிஏ, ஏபிஏ, ரைட்டு. 3 சேர்ந்துருச்சா? அப்போ இங்கே பாருங்கள், முதல் 2 ஏபி, இங்கே ஏபின்னு அர்த்தம். ரைட்டு. அப்போது ஏபிஏ. அப்போது இந்த இடத்துல என்ன லெட்டர் வருதும்? லாஜிக் பாருங்கள். இப்படி பாருங்கள், ஏ, ரைட்டு. பாருங்கள், 3 3ஆக பிரித்தா டைரெக்டாக லாஜிக் வந்துருக்கோண்ணே. ரைட்டு. பாருங்க, ஏபிஏ 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 ஏபிஏ. அப்போ இதுதான் லாஜிக். புரியுதா? 6 6ஆக பிரித்தோம். முடிஞ்ச அளவு ஏன்னா நமக்கு கொடுத்துருக்க லெட்டரை ஓரளவு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி பார்ப்போம். அப்படி வரல, ஒரு சிலது வரல அப்படின்னா அப்போ என்ன பண்ணலாம்னா 3 3ஆக பிரித்து பாருங்கள். இல்லைன்னா 4 4ஆக பிரித்து பாருங்கள். பாருங்கள், ஏபிஏ 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 ஏபிஏ. அப்போ இதில் ஏஏ ஏஏன்னு ஃபஸ்ட்டு வருதா? சரி, இது வராது. அடுத்து ஏஏ பிஏ ஏஏபிஏ ஏஏபிஏ, இது வராது. அடுத்து கடைசி ஏ வருது. அப்போ ஏ வருதுன்னா இதுதான் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். புரிஞ்சுதா? ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்கள், இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு லெட்டர் சீரீஸ் பார்த்துருக்கோம். ஒரு சிலது எல்லாமே. சரியா? அடுத்து என்ன கொடுப்பாங்க அப்படின்னா நம்பர் சீரீஸ் கொடுக்குறாங்க. சாரி, நம்பர் சீரீஸில் சாரி. அடுத்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஒப்புமை சொல்லுவாங்க. ஒப்புமைன்னா என்னென்னா அனாலஜின்னு அர்த்தம். அப்போ அனாலஜி அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா ஒப்புமைப்படுத்தி பார்க்கறது, ஒப்புமைப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். ஒன்றுடன் ஒன்றை தொடர்பு படுத்துதல் அப்படிங்கிறது தான் ஒப்புமை சொல்லுவாங்க. எப்படி தொடர்பு படுத்துறாங்க பாருங்க. பாருங்க, இதில் ஆக்சுவலாக தமிழ்லையும் கொஸ்டின் இருக்கலாம். மேக்ஸிமம் ஒரு சில நேரம் தமிழில் இல்லை, இங்கிலீஷில் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கிலீஷ்லேயே நம்ம எடுத்துக்கலாம். புரியுதா? நம்ம இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கேன், இங்கிலீஷில் நம்ம கொடுத்துருக்கோம். சரியா? ஒரு சில அனாலஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில வேர்டிங்ஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக இங்கிலீஷில் தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் நம்ம இந்த கொஸ்டினை நம்ம இங்கிலீஷில் எடுத்துருக்கோம். சரியா? பாருங்கள், அடுத்து நம்ம ரிவிஷன் வைக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கிலீஷ் இல்லாமல் என்ன பண்ணிக்கலாம், தமிழில் கொடுத்துக்கலாம். பாருங்கள், டாக் அப்படின்னா நாய், பார்க் அப்படிங்கிறது குறைக்கிறது. அப்போ நாய் குறைக்கிறது அப்படிங்கிறது ஆன்சர். அப்படி தானே? நாய்ங்கிறது அப்போ என்ன பண்ணோம்? குறைக்கும். இப்போ நாய் என்ன பண்ணோம் அப்படின்னா அது அந்த சவுண்டு விடுறது தான் ஒப்புமைப்படுத்தியிருக்காங்க. நாய் என்ன பண்ணோம்? குறைக்கும். அப்போ கோட் அப்படிங்கிறது என்னது? ஆடு. அப்போ ஆடு என்ன பண்ணோம் அப்படின்னா ஆடு கத்த தான் செய்யும். நம்ம சொல்லுவோங்களா ஆடு கத்துது அப்படின்னு சொல்லுவோங்களா. அப்போ ப்ளீட் அப்படிங்கிறது அர்த்தம். புரியுதா? ப்ளீட்டுங்கிறது கத்துறது.
ஓகேவா? அப்போ ஒன்றுடன் ஒன்றை தொடர்பு படுத்துறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஆடுங்கிறது என்ன அப்படின்னா ப்ளீட்டுன்னு அர்த்தம். புரியுதா? அப்போ இந்த இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும், இந்த வேர்டிங்ஸு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த அனாலஜியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த கத்துறது, குறைக்கிறது, உருமுறது, இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணிக்கணும்னா கொஞ்சம் தமிழ் இங்கிலீஷ் மீனிங்கை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சும்மா சிம்பிள் வேர்டாக தானே இருக்கு. கோகனட். கோகனட்டுங்கிறது என்னது? தேங்காய்னு அர்த்தம். ஷெல்லுன்னா, அதாவது ஷெல்லுங்கிறது என்ன அப்படின்னா அதோட உரை, அதாவது எப்படின்னா மூடி இருக்கிறது. ஷெல்லுங்கிறது அதோட மேல் ஓடுன்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன அப்படின்னா தேங்காய், கோகனட்டுங்கிறது தேங்காய், அந்த தேங்காயை பாதுகாக்கிறது தான் ஷெல்லுன்னு சொல்லுவாங்க. தேங்காயோட ஓடு, சரட்டைன்னு சொல்லுவாங்கல்ல, அதை தான் சொல்கிறாங்க. அப்போது தேங்காயை பாதுகாக்கிறத பற்றி தான் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஒரு தேங்காய் இருக்குன்னா அதை மூடி பாதுகாக்கிறத தான் கம்பேர் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லெட்டர். லெட்டர்னா எழுத்துன்னு அர்த்தம். அப்படி தானே? லெட்டர்னா நார்மலாக என்ன சொல்லுவோம், நம்ம லெட்டர் எழுதுவோம்ல, அதை தான் சொல்கிறாங்க. இந்த லெட்டரை பாதுகாக்கிறது எது? ஆக்சுவலாக பாருங்கள், லெட்டர் பாக்ஸா? லெட்டர் பாக்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம். லெட்டருங்கிறது நம்ம ஒரு லெட்டரை பாதுகாக்கிறதுங்கிறது. இப்போ நம்ம நார்மலாக ஒரு லெட்டர் எழுதி கொண்டு போய் லெட்டர் பாக்ஸ் உள்ளே போட மாட்டோம். அப்போ லெட்டர் பாக்ஸ் பாதுகாக்கலை. வேற என்ன இருக்குது பாருங்கள், ஸ்டாம்பு. ஸ்டாம்புங்கிறது லெட்டரில் ஒட்டுதோட பேரை தவிர அது பாதுகாக்கலை. மெயிலுங்கிறதுக்கும் லெட்டருங்கிறதுக்கும் நார்மலாக இது ஃபுல்லாக நம்ம இது சாஃப்ட்வேரில் தான் டைப் பண்ணுறது தவிர இது லெட்டருங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஹார்ட் காப்பியானது. சரியா? அப்படி எடுத்துக்கலாம். வேற என்ன ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அப்படியே நீங்கள் ஆன்லைனில் நம்ம டைப் பண்ணுறதா இருந்தது லெட்ரு அப்படின்னாலும் மெயிலுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. சரியா? ஓகேவா? மெயிலில் சென்ட் பண்ண மட்டும்தான் முடியும், ஒரு இதை அனுப்ப மட்டும்தான் முடியும். வேறு ஆப்ஷன் பாருங்கள், என்வலப் சொல்லியிருக்காங்க. என்வலப்புங்கிறது ஒரு கவருன்னு அர்த்தம். அப்போ லெட்டரை பாதுகாக்கக்கூடியது லெட்டர் கவர், அதுதான் என்வலப். அப்போ ஆப்ஷன் டி அர்த்தம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். என்ன சொல்லியிருக்காங்க? அனாலஜியை பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க. லெட்டர் அனாலஜி இருக்குது, நம்பர் அனாலஜி இருக்குது, பேட் அனாலஜி இருக்குது. சரியா? அது மூணு ரிலேட்டடானால நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறது பேட் அனாலஜி. பாருங்க, கேர்ள், பியூட்டிஃபுல், பாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு பெண்ணை பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது ஒரு பெண் அழகாக உள்ளது. அப்போ அந்த பெண்ணை, இப்போ ஒரு பெண் அழகாக உள்ளது அப்படின்னா பெண் அழகாக இருக்காங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் ஒப்புமைப்படுத்தியிருக்காங்க. அப்போ இங்கே பாய் அப்படிங்கிறத, அப்போ பெண்ணை நம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கா அந்த லேடி, அந்த பெண் பியூட்டிஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பாயை எப்படிலாம் நம்ம வர்ணிக்கலாம்? பாயை என்ன சொல்லுவாங்க பொதுவாக? பாய் ஸ்மார்ட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்களா, அல்லது கரேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, அல்லது அவன் ஹீரோயிக்காக இருக்கான்னு சொல்லுவாங்களா, அல்லது ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு சொல்லுவாங்களா? எப்போதுமே ஒரு பாயை என்ன சொல்லுவாங்க? ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு தானே சொல்லுவாங்க. சரியா? அப்போ பாயை வர்ணிக்கிறது ஹேண்ட்ஸம். ஓகேவா? அப்போ இதுக்கு ஆன்சர் ஹேண்ட்ஸம்னு அர்த்தம். மேக்ஸிமம் பாயை எடுத்துக்கிட்டோம்னாலே ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர ஸ்மார்ட்டாக இருக்கான். ஸ்மார்ட்டாக இருக்காங்கிறது நிறையா மீனிங் இருக்குல்ல. ஸ்மார்ட்டாக இருக்கான் அப்படின்னா அவனோட ஒர்க்கில் ஸ்மார்ட்டாக இருக்கலாம், அடுத்தது அவனோட கேரக்டரில் ஸ்மார்ட்டாக இருக்கலாம். அதனால தான் ஸ்மார்ட் வராதுன்னு சொல்கிறேன். எல்லாத்தையுமே ஹீரோயிக்காக இருக்கான்னு சொல்ல மாட்டோம்ல. அப்போ ஹேண்ட்ஸம் சரியான ஆன்சர். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? இது என்னன்னா லெட்டர் அனாலஜின்னு அர்த்தம். லெட்டர் அனாலஜி பாருங்க, ஒரு லெட்டரை இன்னொரு லெட்டரோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ நம்ம போனதில் பார்த்தோம்ல, GH, HIJ. அப்போ இது 1 கூடியிருக்கு. HIJ அப்படின்னா 2 கூடியிருக்கு. IJ 1 கூடியிருக்கு. JKL 2 கூடியிருக்கு. இப்படிதான் கம்பேர் பண்ணியிருக்காங்க. அப்போ இதே மாதிரி கம்பேர் பண்ணி பார்ப்போமா? 1 கூடுனா O வரும், அடுத்து 2 கூடுனா PQ வரும். அப்போ OQ வர்றது தான் ஆன்சர். இதாக இருக்கலாம் அல்லது இதாக இருக்கலாம். அடுத்து PQ, ரைட்டு, அவ்வளோதான் வந்துருச்சு. இதான் ஆன்சர். 1 தானே கூடியிருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா?
பாருங்க எப்படி கம்பேர் பண்ணியிருக்காங்க பாருங்க. டார்க்னஸ் அப்படின்னா இருட்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த டார்க்னஸ் போகணும் அப்படின்னா நான் என்ன கொண்டு வரணும்? லேம்ப், லைட்டு கொண்டு வரணும். லைட்டு கொண்டு வந்தால் அந்த இருட்டை போக்கிடலாம். அப்போ இருட்டாக இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கு நான் என்ன கொண்டு வரணும்? லேம்ப் கொண்டு வரணும். இப்படி ஒப்புமைப்படுத்துறது தான் கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. எதுன்னு பார்க்கணும். பார்ப்போமா? சரி பாருங்கள். ஸ்டடி, ஸ்டடிங்கிறது படிக்கிறது. எங்கே படிப்போம்? கிளாஸ் ரூமில் படிப்போம். சரியா? இதே ரிலேட் பண்ணுறது. இப்போ நல்லா பாருங்களேன், இருட்டாக இருக்குது, நான் அதை சரி பண்ணணும்னா நான் என்ன பண்ணலாம்? லேம்பு கொண்டு வரணும். படிக்கணும் அப்படின்னா கிளாஸ் ரூம் இருந்தால் படிக்கலாம். கிளாஸ் ரூம் இருந்தால் படிக்கலாம் அப்படின்னா எல்லாருமே கிளாஸ் ரூம் இருந்தால் அதாவது கிளாஸ் ரூம் இருந்தால் படிக்கலாமே தவிர படிப்பாங்கன்னு சொல்ல முடியாதுலாம். ஆனால் டார்க் இருட்டாக இருந்தால் லேம்ப் கொண்டு வந்தால் கண்டிப்பாக என்னாகும்? வெளிச்சமாயிரும். ஆனால் ஸ்டடி படிக்கிறதுக்கு கிளாஸ் ரூம் இருந்தால் படிக்கலாம் தான் தவிர கண்டிப்பாக கிளாஸ் ரூம் இருந்தால் படிப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. புரியுதா? சரி, இந்த ஆப்ஷன் இருக்கட்டும். அடுத்து பாருங்கள், மெடிசின்னா மருந்து. இல்னஸ்னால் முடியாமல் இருக்கிறது, உடம்பு சரியில்லாமல் இருக்குது. அப்போ மருந்து இருந்ததுன்னா முடியாமல் இருக்க குணப்படுத்திடலாம் அப்படின்னா கண்டிப்பாக மருந்து இருந்ததுன்னா முடியாமல் இருக்க குணப்படுத்திடலாம்னு சொல்ல முடியாது. ஒரு சில மருந்து நம்ம சாப்பிட்டு பார்ப்போம், ஆனால் சரியாக ஆகாதுல்ல. அப்போ முடியாமல் இருந்தால் மருந்து தான் கரெக்டான தீர்வு அப்படிங்கிறதையும் நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. சரியா? இந்த ஆப்ஷன் இருக்கணும். எது கரெக்டான மீனிங்கோ நம்ம அதை எடுத்துக்கணும். சரியா? இப்போ பாருங்கள், த்ரிஸ்ட்டுங்கிறது தாகம்னு அர்த்தம். இங்கே வாட்டருங்கிறது நீர். அப்போது தாகமாக இருந்தால் தண்ணி குடித்தா சரியாயிடும். ஆனால் இங்கே நல்லா பாருங்களேன், இதெல்லாம் ஒரு யூகம். இதுன்னா சரியாக ஆகவும் செய்யலாம், ஆகாமே இருக்கலாம். ஆனால் தாகமாக இருந்தால் கண்டிப்பாக தண்ணி குடித்தா சரி ஆகுமா ஆகாதா? ஆகும். அப்போ இதுதான் கரெக்டான மீனிங்னு அர்த்தம். அப்போ இதுதான் ஆன்சர். ஃபேட்டிக் அப்படிங்கிறது சோர்வு நினைக்கிறேன். எக்ஸசைஸ் பண்ணால், ஆக்சுவலாக எக்ஸசைஸ் பண்ணால் தானே சோர்வாகும். உண்மை தானே? எக்ஸசைஸ் பண்ணால் தானே சோர்வாகும். அப்போ அது சம்மந்தம் கிடையாது. இதுதான் கரெக்டான மீனிங். இருட்டாக இருந்தால் லைட்டு கொண்டு வந்தால் வெளிச்சமாக இருக்கும். தாகம் எடுத்ததுன்னா தண்ணி குடித்தா சரியாகும். இப்படி கரெக்டான மீனிங்காக நீங்கள் ஆன்சர் எடுக்கணும். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து பாருங்கள், இது எப்படி ரிலேட்டடான கொஸ்டின் பார்ப்போம். நிசான் டொயோட்டோ ஐஷூஷு. சரியா? இப்போ இந்த நிஷான், டொயோட்டோ, ஐஷூஷு, இப்போ இது எல்லாமே நமக்கு எது ரிலேட்டடானதுன்னு பார்க்கணும். பாருங்க, தீஸ் கார்ஸ் ஆர் ஃப்ரம் ஜெர்மன், தீஸ் கார்ஸ் ஃப்ரம் யூஎஸ்ஏ, தீஸ் கார்ஸ் ஃப்ரம் எங்கள் யூகே, தீஸ் கார்ஸ் ஃப்ரம் ஜப்பான். ஆக்சுவலாக நிசான் எனக்கு எந்த அளவுக்கு தெளிவாக தெரியுமா தெரில. டொயோட்டோ கண்டிப்பாக ஜப்பான் ப்ராடக்ட். அப்போ பாருங்கள், கண்டிப்பாக இந்த மூணுமே நல்லா கவனிச்சுக்கோங்க. இதில் 2 கோலன் கொடுத்துருந்தான், இப்படி கொடுத்துருந்தான்னா தான் இதை கம்பேர் பண்ணுறான்னு அர்த்தம். நார்மலாக இப்படி மட்டும் கொடுத்துருக்கான்னா 3ஐயும் கம்பேர் பண்ணுறான்னு அர்த்தம். அப்போ கண்டிப்பாக இது ஜப்பானோட கார், எனக்கு நல்லா தெரியும். அப்போ மீதி நிசானும் கண்டிப்பாக ஜப்பான் தான், இதுவும் ஜப்பான் தான். புரிஞ்சுதா? இதுக்கு ஆப்ஷன் ஏன்னு அர்த்தம். சரி, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணுமான்னா இந்த மாதிரி ஒரு சில ஜிகே ரிலேட்டடான கொஸ்டின் கூட நம்ம என்ன பண்ணலாம், ரீசனிங்கில் கேட்கலாம். சரியா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, இவ்வளோ நேரம் நம்ம நம்பர்ஸ் ஒப்புமை தான் பார்த்துட்டு வரோம், அனாலஜி தான் பார்த்துட்டு வரோம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ஃபுல்லாக என்ன அப்படின்னா நம்ம நார்மலான ஒரு வேர்டு அனாலஜி பார்த்தோம். இது பாருங்க அப்படின்னா நம்பர் அனாலஜி. இப்போ என்ன அர்த்தம் பாருங்க. இப்போ நான் சொன்னேன்ல போனதில், இப்போ ஒரு கோலன் இருக்குன்னா 3, 11, அப்போ 7 என்ன வரும்? இதுதான் கொஸ்டின். இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு சின்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். சரியா? நான் இப்படி கூட எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கலாம். 1 கூட்டுங்க 2, அப்போ அந்த 2 கூட 1 கூட்டினா 3 வருமா? இப்படி கூட வந்திருக்கலாம். ட்ரை பண்ணி பார்ப்போம். சரியா? இப்போ 2 கூட்டுங்க 4 கூட 1 கூட்டினா 5 தானே வரணும், வரல. இங்கே எத்தனை? 9, 10, 11. அப்போ 11 கூட 1 கூட்டினா 12 வந்திருக்கா, வரல. 5, 1, 6, 6, 1 கூட்டினா 7. இதுவும் லாஜிக் வருது பாருங்க. 5 + 1 6. அப்போ 6 கூட 1 கூட்டினா அடுத்து முன்னாடி இருக்க நம்பர். சொல்கிற புரியுதா? பாருங்க, 1 கூட்டுறேன் 2 கூட 1 கூட்டினா 3.
இப்போ நம்ம இந்த ஆப்ஷன்லேயே வந்துருச்சே, அப்போ இதுதான் ஆன்சர். 5ஐயும் 1ஐயும் கூட்டுறேன் 6, 6 கூட 1 கூட்டினா 7. இது ஒரு லாஜிக். வேறு எதாவது லாஜிக் இருக்கா சார்னா இருக்குது. இப்போ பாருங்கள், 3 ஸ்கொயர் எத்தனை 9 + 1 எத்தனை 11 வந்துருச்சா. இது 7 ஸ்கொயர் எத்தனை 49 + 1. ஒரே நிமிஷம், 3 ஸ்கொயர் 9, அது கூட 2 கூட்டணும் 11. 7 ஸ்கொயர் 49, அது கூட 2 கூட்டணும் 51. புரிஞ்சுதா. அப்போ இந்த மாதிரியும் லாஜிக் வரும். இந்த லாஜிக்கே எடுத்துக்கலாம், அந்த லாஜிக்கே எடுத்துக்கலாம். எது உங்களுக்கு ஈஸியோ அதை எடுத்துக்கணும். ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. ஏன்னா ஒருத்தர் யோசிக்கிறது அந்த லாஜிக் யூஸ் பண்ணுவாங்க, இன்னொருத்தர் யோசிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த லாஜிக்கில் யூஸ் பண்ணுவாங்க. சரியா, புரிஞ்சுதா. சரி, எடுத்து பாருங்க. 3 243, 5 எத்தனை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி கியூப் படித்து வச்சுருப்போம், ஸ்கொயர் படித்து வச்சுருப்போம். சரியா, அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணியிருக்காங்க. இப்போ 3 பாருங்களேன். 3 3 3 3 9 93 27 27 3 81 81 3 243. அப்போ என்ன அர்த்தம், 3 பவர் 5 அப்படின்னு அர்த்தம். 3 பவர் 5. அப்போ இதையும் அதே லாஜிக் தானே இருக்கும். 5 பவர் 5, 5 டைம் போட்டு பெருக்கி போடுறது தான் ஆன்சர். பார்ப்போமா. 5 25 5 125 5 625 625 5 தான் ஆன்சர். 3ல் வரும்னு நினைக்கிறேன். அப்போ இதுதான் ஆன்சர். 5 25 25 125 625 625 ஒரு 5 பெருக்கணும்னா 6 30. அப்போ 3 சம்திங்கில் வரதானே ஆன்சரு. அப்படி போட்டு புரிஞ்சுதா. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. இந்த கொஸ்டினை பாருங்க. சரி, இங்கே 20 இருக்குது, இங்கே 11 வந்திருக்கு. சரியா, இங்கே 102 இருக்குது. அப்போ என்ன நம்பர் வரும், இதுதான் கொஸ்டின். ஏதாவது யோசிச்சு பாருங்களேன். சரியா, வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு யோசிச்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதுமே எக்ஸாமில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். வரல அப்படின்னா விட்டுட்டு அடுத்த சம்முக்கு போயிடணும். அப்புறம் பின்னாடி யோசிச்சு பார்த்துக்கலாம். புரியுதா, நம்ம அதிலே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. பாருங்க, 20 11 102 என்ன லாஜிக் வரும், பெருக்கி கழிச்சு. ஒருவேளை இதில் நான் 9 கழித்து பார்க்குறேன், 11 வருது. இதில் 9 கழிச்சா வராதுல்ல, அப்போ இந்த லாஜிக் கிடையாதுல்ல. சரியா, வேற என்ன இருக்குது பாருங்க. இப்போ பாருங்க, 20 இருக்கா, 20ல் பாதி எடுங்க 10, அது கூட 1 கூட்டுங்க 11 வந்துருச்சா. இந்த அதே மாதிரி 102 எடுங்க, அதில் பாதி 51, அது கூட 1 கூட்டுங்க 52. ஆப்ஷன் இருக்கா. இதுதான் லாஜிக். சரி, இப்படி தான் லாஜிக் வருமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. எப்படி வேணாலும் லாஜிக் வரலாம். நிறையா ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம ஈஸியாக பார்த்த உடனே ஓ இப்படி தான் வந்திருக்குன்னு. நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா, 20 11 இருக்குன்னா இதில் பாதி தானே இருக்குது. அப்போ இதில் பாதி வர ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஓரளவு பாதி இருக்குல்ல. அப்போ அப்படி லாஜிக் இருக்கும்னு நினச்சி எடுத்தேன். ஓகேவா. அடுத்த கொஸ்டின். சரி, மேக்ஸிமம் கொடுத்துருக்க நம்பர் சின்ன நம்பராக கொடுத்து இது பெரிய நம்பராக இருந்துச்சுன்னா ஏதோ கியூப்பு ஸ்கொயர் இந்த மாதிரி தான் பண்ணியிருப்போம். அப்படி தானே, அந்த மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், 200 சம்திங்கில் இருக்குது. இது 7 பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட இந்த சம்திங்கில் இருக்குது. ஓகே, இப்போ பாருங்கள், 6 36 36 216 தானே. 36 6 6 36 6 மிச்சம் 3 3 18 21 216. இங்கே எத்தனை இருக்குது, 222 இருக்குது. அப்போ அது கூட ஒரு 6 கூட்டுங்க 222. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க லாஜிக்கு, 6³ + 6 இதுதான் இது வந்திருக்கு. அதே மாதிரி 7³ + 7 எத்தனை வருது, 7³ 343. இது கூட ஒரு 7 கூட்டினா 350. அவ்வளோதான், இதுதான் புரிஞ்சுதா. அடுத்த கொஸ்டின் போகலாமா. அவ்வளோதான், லாஜிக்கு நமக்கு தெரிஞ்சால் போதும். பாருங்கள், இவ்வளோ நேரமும் நம்ம என்ன பண்ணோம், ஒப்புமை அதாவது அனாலஜி பார்த்தோம். சரியா, இப்போ அடுத்து என்ன டாபிக் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க, கணித குறியீட்டு செயல்கள். அதுலேருந்து கொஸ்டின் இருக்குது. சரியா, இதிலேருந்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எப்படின்னு பார்ப்போமா. இது கொஞ்சம் சிம்பிளான கொஸ்டின் தானே, ஈஸியாக போட்டுடலாம். மேக்ஸிமம் இப்படி தானே கேட்டிருக்கான் ப்ரீவியஸ் இயர்லலாம். பாருங்கள், ப்ளஸ் என்பது பெருக்கல் எனவும், பெருக்கல் என்பது மைனஸ் எனவும், வகுத்தல் என்பது ப்ளஸ் எனவும், மைனஸ் என்பது வகுத்தல் எனவும் கொண்டால் இந்த இதுக்கு மதிப்பு காண்க சொல்லியிருக்கான்.
ஆக்சுவலாக இதுக்கு என்ன அப்படின்னா போர்ட் மாஸ் ரூலை யூஸ் பண்ணி செஞ்சால் நமக்கு ஆன்சர் கண்டிப்பாக வந்துடும். பாப்போமா? பாருங்கள் 175. நான் செய்யும்போது என்ன பண்ணுவேன்னா இப்படி ஒரே நேரமாக எடுத்து எழுதுவேன். மைனஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? வகுத்தல். அப்போ எத்தனை பண்ணணும்? 25 போட்டுருவேன். வகுத்தலுக்கு பதிலாக என்ன பண்ணோம்? ப்ளஸ்ஸு. அப்போ 5. ப்ளஸ்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணோம்? பெருக்கல் 20. பெருக்கலுக்கு பதிலாக -3. ப்ளஸ்ஸுக்கு பதிலாக பெருக்கல் 10. அவ்வளோதான். 5 25 125, 7 25, 5 25 125, 6 25 150, 7 25 175. போர்ட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு பெருக்கிடுவோமா? 2 10 100 வருது. ப்ளஸ் இங்கே 7 வருது. -30 வருது. அப்போ 107 -30 அப்படி தானே? 107 -30 எத்தனை? 77. அதுதான் ஆன்சர். ரொம்ப சிம்பிளாக செஞ்சாச்சு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, இதே கணித குறியீட்டு செயல்களில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்பாங்க. என்ன சொல்லியிருக்காங்க? எந்த குறியை மாற்றுவதன் மூலம் சமன்பாடு சரியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த குறிகள்லாம் நம்ம மாற்றணும் அப்படிங்கிறத பார்க்கணும். சரியா? ஒரு சில பேர் எப்படி செய்வாங்க அப்படின்னா, ஃபுல்லாக குறியை மாற்றி நம்ம செஞ்சு பார்ப்பாங்க. அப்படி செய்யலாம். ஆக்சுவலாக எனக்கு ஆன்சர் என்ன வரணும்? 3 வரணும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு ஆப்ஷன்லேருந்து எடுத்து செய்வாங்க. நம்ம நார்மலாக செய்வோமா? லாஸ்ட் ஆப்ஷன்லேருந்து எடுத்து செய்வோம். ப்ளஸ்ஸுக்கு பதிலாக வகுத்தலை மாற்றணும். வகுத்தலுக்கு பதிலாக என்ன மாற்றணும்? ப்ளஸ்ஸை மாற்றணும். சரியா? சரி, இந்த இடத்துல ஒரு வேளை ஒரு எக்ஸாம்பிளுக்கு 5 × 3 அப்படி தானே? இங்கே என்ன வரும்? ப்ளஸ் வரும். ஆக்சுவலாக 12 கூட 4 கூட்டுறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் 5 இங்கே வகுத்தல் வரும். 5 × 3 அப்படின்னு வந்துச்சுன்னா இங்கே ஆக்சுவலாக என்ன இருக்குது? 8 இருக்குது. இதை யோசிச்சு பாருங்களேன். இதை நம்ம கேன்சல் பண்ணாலும் புள்ளியில் தான் வரும். ஆனால் நமக்கு ஆன்சர் என்ன? முழு நம்பர். அப்போ கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் வராதான்? செய்யவே இல்லை. நீங்கள் அது அடி கொடுத்து எல்லாம் செய்யக்கூடாது. சும்மா பார்த்தா போதும். ஓகேவா? சரி, இந்த இதை பார்ப்போமா? அடுத்து பாருங்கள். ப்ளஸ்ஸுக்கு பதிலாக பெருக்கல் போடுங்க. பெருக்கலுக்கு பதிலாக ப்ளஸ் போட்டு பாருங்கள். சரி, இதில் பார்ப்போமா? சரி பாருங்கள். ப்ளஸ்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? பெருக்கல் போடணும். ரைட்டு. பெருக்கலுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? ப்ளஸ்ஸு போடணும். போட்டு பார்ப்போம். பாருங்கள், பெருக்கி போட்டுருவோமா? இதையும் கேன்சல் பண்ணுங்கள். 3 × 12 இங்கே மைனஸ் இருக்குது. அடுத்து பெருக்கல் தானே? I 3 15, 15 3 15 8 15 8 எத்தனை? 23. 23ல் 3 போனால் எத்தனை வரணும்? 20 வரணும். ஆக்சுவலாக அங்கே என்ன இருக்குது? 3 இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் வராது, இந்த ஆப்ஷன் வராது. வேறு என்ன ஆப்ஷன் வருது பார்ப்போமா? சரி, இந்த ஆப்ஷன் எடுத்து பாருங்கள். மைனஸுக்கு பதிலாக வகுத்தலாம். இந்த இடத்துல வகுத்தல். வகுத்தலுக்கு பதிலாக மைனஸாம். சரி, போட்டு பார்ப்போமா? பாருங்கள், இதே 3 × 24. அப்போ 5 + 24. சரி, தப்பு. ஏன்னா போர்ட் மாஸ் ரூலில் தானே யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போது இங்கே வகுத்தல் இருந்து இங்கே மைனஸ் இருக்கா? ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன பண்ணணும்? வகுத்தல் தான் பார்க்கணும். அப்படி தானே? வகுத்தல் தானே பார்க்கணும். ஏன்னா போர்ட் மாஸ் ரூலில் POD M அதுக்கு அடுத்து தான் மல்டிப்ளிகேஷன் வரும். அப்போ அதை வகுத்தலை பார்ப்போமா? பாருங்கள், 2 × 8 3 × 12. சரி, அடுத்து என்ன வரும்? 3 × 12. அப்போ 2/3ன்னு அர்த்தம்னா. சரி, இப்போ பாருங்கள், அதை அப்படியே எழுதிடுவோமா? 5 + 2/3. இங்கே ஒரு 3 இருக்குல்ல, பெருக்கல் 3 மைனஸ் ஆஃப் எத்தனை? 4. பாருங்கள், 3 3 கேன்சல். அடுத்து 5 7, 7ல் 4 போனால் 3. அப்போ இதுதான் ஆன்சர். புரிஞ்சுதா? இப்படி எடுக்கணும். நம்ம எல்லாத்துக்கும் உட்காந்து அடி கொடுத்து செஞ்சிடலாம் பார்க்கக்கூடாது. புரியுதா? எப்போதுமே லாஸ்ட் ஆப்ஷனில் இருந்து போங்க, கண்டிப்பாக ஆன்சர் வரலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? இதெல்லாம் போட்டால் நம்ம கேட்டால் நம்ம ஈஸியாக செஞ்சுருவோம்ல. பாருங்கள், 18 T இருக்குது. டீக்கு பதிலாக என்ன சொல்லியிருக்காங்க? வகுத்தல் 3. P இருக்குது. Pக்கு பதிலாக பெருக்கல் 9. Sக்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்கள்? -8. அடுத்து 6க்கு பதிலாக என்ன இருக்குது? +6ன்னு அர்த்தம். பாருங்கள், 6 3 18, 6 9 54,
-8 + 6 54 60 60ல் 8 போனால் 52. அப்போ இதுக்கு ஆன்சர் 52ன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? வுட் மாஸ் ரூல் தெரியணும், அடி கொடுக்க தெரியணும். இந்த ரெண்டும் தெரிஞ்சால் நம்ம செஞ்சிடலாம். அடுத்த கொஸ்டின் போவோம். இப்படி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. மேக்ஸிமம் இப்படி கேட்குற கொஸ்டின்லாம் பாருங்கள், ஒன்றுமே இல்லை, கொடுத்துருக்கத ஆப்ஷனை மாற்றி எந்தது சரின்னு எடுக்கணும். இதுக்கு எப்படி பார்த்தாலும் நமக்கு கொஞ்சம் லென்த்து தான், டைம் ஆகும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நார்மலாக இதை கடைசி நீங்கள் செய்யலாம், சரியா? கொஞ்சம் டைம் எடுத்து செய்யலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் முதல்ல செஞ்சீங்கன்னா தப்பாக வரும், ரொம்ப டைம் எடுக்கும், திரும்ப பதட்டம் கொடுக்கும், சரியா? எப்போயுமே லாஸ்ட் ஆப்ஷனில் இருந்து செஞ்சு பார்ப்போம். வகுத்தெல்லாம் ப்ளஸ்ன்னு மாற்றணுமோ? சரி, மாற்றி பார்ப்போமே. அடுத்து மைனஸை பெருக்கல் மாற்றணுமோ? சரி, மாற்றிட்டேன். அடுத்து பெருக்கலை மைனஸ்ன்னு மாற்றணுமா? மாற்றியாச்சு. அடுத்து ப்ளஸ்ஸு வகுத்தல்னு மாற்றணும். இது வகுத்தல்னா சரி. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். இங்கே என்ன இருக்குது? 10/3 இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா முழு நம்பரில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் வராது, ஏன்னா இது புள்ளியில் வரும். புரியுதா? அப்போ இது வராது. அடுத்தது பார்ப்போமா? பெருக்கலை மைனஸ்ன்னு மாற்றுங்க, ப்ளஸ்ஸை வகுத்தல்னு மாற்றுங்க, வகுத்தலை ப்ளஸ்ன்னு மாற்றுங்க, மைனஸை பெருக்கல்னு மாற்றுங்க. சரி, ஃபஸ்ட்டு வகுத்தல் தானே செய்யணும், சரியா? இது என்ன இருக்குது பாருங்கள், 6 - 2/3. அடுத்து ப்ளஸ் எத்தனை? 12. இதுவும் கண்டிப்பாக வராது, இதுவும் கண்டிப்பாக வராது. ஏன் வராது அப்படின்னா, இங்கே 2/3 இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, நமக்கு ஆன்சர் முழு நம்பரில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஆன்சர் வராது. அப்போ இந்த ஆப்ஷனை செக் பண்ணி பார்ப்போமா? வகுத்தலை ப்ளஸ்ஸு, மைனஸை பெருக்கல், ப்ளஸ்ஸை வகுத்தல், பெருக்கலை மைனஸ் பண்ணி பார்ப்போமா? பாருங்கள், இங்கே 3 30 வருமா? ஆக்சுவலாக வகுத்தல்னா 3/5, இங்கே பெருக்கல். சரி, உங்களுக்கு புரிகிற மாதிரி போடுறேன். இதை பாருங்கள், இது வர வாய்ப்பு இருக்குது. 8 + 10 பெருக்கல் 3/5 -6. 4 5 2 5 10 2 3 6 + 8 -6. இப்போ பாருங்கள், 8 கேன்சல் தானே, அப்போ 8. அப்போ இதுதான் ஆன்சர். பாருங்கள், ஆப்ஷன் பி. எல்லாத்துக்கும் உட்காந்து ஒன்று ஒன்றா செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, புரியுதா? இது ஆக்சுவலாக எப்படி லாஜிக் எனக்கு வரும்னு நான் கண்டுபிடிச்சேன்னா, இங்கே 3/5 இருந்து, ஆனால் இங்கே பெருக்கல் இருக்குது. அப்போ 5 10ஆல் கேன்சல் ஆகும் கண்டிப்பாக. அது சரி, 5 கொண்டு 10 நம்ம கேன்சல் பண்ணலாம், அப்போ கண்டிப்பாக வரும். அதனால தான் இந்த ஆப்ஷன் எடுத்தேன். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? பாருங்கள். சரி, இது ஒரு கொஸ்டின். இது அப்படி தானே, இது ஈஸி தானே. பாருங்கள், 16 டாலருக்கு பதிலாக ப்ளஸ்ஸு 4, அட்டுக்கு பதிலாக பெருக்கல் 5, ஹேஷுக்கு பதிலாக ஹேஷ் -72, ஸ்டாருக்கு பதிலாக வகுத்தல் 8. சரி, இதை அடி கொடுக்கணும், அப்படி தானே. 4 8 8 9 72, 4 5 20 -9 16 ப்ளஸ்ஸு. இங்கே கூட்டினீங்கன்னா எத்தனை வரும்? 36. 36ல் 9 போச்சுன்னா, 36ல் 10 போச்சுன்னா 26 27. இதான் ஆன்சர். புரிஞ்சுதா? ஓகேவா? இன்றைக்கி அப்போ நம்ம என்னென்ன டாபிக்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, அனாலஜி பார்த்துருக்கோம், லெட்டர் சீரீஸ் பார்த்துருக்கோம், அடுத்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பார்த்துருக்கோம். சரியா? நமக்கு இது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு தானே. ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா, நம்ம கொஞ்சம் ஒரு பேசிக் மீடியம் அந்த லெவலில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கொஸ்டின் கொண்டு வந்து ஒரு 25 கொஸ்டின் என்ன லாஜிக்லலாம் எப்படிலாம் போடலாம் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்துருக்கோம். அடுத்து இதே டெஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரிவிஷன் ஒன்று இருக்கும். சரியா? அந்த ரிவிஷனுக்கு நமக்கு கொஸ்டின் எப்படி இருக்கும்னா, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சரியா? இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் எப்படி ஷார்ட்டாக போடலாம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா சொல்லி கொடுத்துருந்தேன். ஓகேவா? சரி, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.